ஹாய் விலவர்ஸ், இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒய்ஃபை. இதில் என்ன ப்ராப்ளம்னா, பவர் சப்ளை நின்றுடுச்சுன்னா இந்த ஒய்ஃபை ஒர்க் ஆகாது. ஸோ சடனாக நெட்வொர்க் கட் ஆகிடும். இதுக்கு நம்ம இப்போ இன்வெர்ட்டர் மாதிரி ஒரு பேட்ரி பேக் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகுறது, DC 12 வோல்ட். ஸோ நம்ம இதுக்கான பவர் பேங்க் ஒன்று ரெடி பண்ணி இதை நம்ம பவர் சப்ளை இல்லைனாலும் கரண்ட்டு நின்றுட்டாலும் இதை இன்வெர்ட்டரில் ஓடுற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அந்த பவர் பேங்க் செய்கிறதுக்கு என்ன தேவைன்னா, இந்த மாதிரி ஒரு 18650 லித்தியம் அயன் பேட்டரி தேவை. நம்ம 12 வோல்ட் வேணுன்றதுனால 3S பேட்டரி தான் யூஸ் பண்ண போகிறோம். 3S BMSும் பேட்டரி யூஸ் பண்ணுறோம். அதில் 3S 2P, அதாவது 3 சீரீஸு 2 பேரலல். அப்போ நம்மளுக்கு வந்து 5000 mAh வரும். இது 2600 mAh. ஸோ 5600 mAh உங்களுக்கு இந்த பவர் பேங்கில் கிடைக்கும். அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த 3S BMS யூஸ் பண்ண போகிறோம். அது கூட நமக்கு இந்த ஃபீமேல் ஜாக் ஒன்று தேவை, அப்புறமேட்டா மேல் ஜாக் ஒன்று. இது 2 இருந்தோன்னா நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ கனெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பேட்ரி அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடம் தான் வந்து பேட்டரியோட நெகட்டிவ் பாயிண்ட்டு, அதாவது B- 0 வோல்ட் இங்கே வரும். இது வந்து 4.2 வோல்ட், இது ஃபுல் சார்ஜ் வோல்ட் வந்து 4.2. ஸோ 4.2 இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறமேட்டா இந்த இடத்துல வந்து 8.4 வோல்ட் வரும். ஸோ இது 8.4 வோல்ட் இந்த இடத்துல கனெக்ஷன் பண்ணணும். ஸோ ஓவரால் அவுட்புட் வந்து இந்த இடத்துல பாசிட்டிவ் 12 வோல்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் 12 வோல்ட் வரும். ஸோ இந்த 12.6 வோல்ட் இந்த இடத்துல வந்துடும். ஸோ நம்ம BMS கனெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பாட் வெல்ட் வச்சுட்டு ஒயரிங் பண்ணிவிட்டு பேட்ரி பேக் பண்ணுவோம். இந்த பேட்ரி பேக் ரெடி பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த BMS யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 40 amps 3S 40 amps பேட்ரி. 3S 40 amps பேட்ரி. இது மேக்ஸிமம் நம்ம பவர் ஸ்ப்ரேயர் அந்த மாதிரி பேட்டரிக்கு ஒரு 30Ah 25Ah 20Ah போடுறோன்னா அப்போ இந்த BMS யூஸ் பண்ணலாம். நம்ம மினிமமாக 5Ah தான் போடுறோம். அதனால் இந்த 3S 10 amps BMS யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே அந்த ஒய்ஃபை ரூட்டருக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு போதுமாக தான் இருக்கும். ஸோ சார்ஜிங்க்கும் டிஸ்சார்ஜிங்க்கும் போட்டு அசம்பிள் பண்ணிவிட்டு கேசிங் போட்டு செக் பண்ணிவிடலாம். இதுக்கு ஒயர் கனெக்ஷன் கொடுத்து இன்புட் அவுட்புட்டு 2 பின் எடுத்துக்கலாம். இந்த இன்வெர்ட்டர் பேட்டரி பார்த்து ரெடி ஆகிடுச்சு. அவுட்புட்டும் உங்களுக்கு 12.2 வோல்ட் 12 வோல்ட் வருது. ஸோ இன்புட்டும் ரெடி, அவுட்புட்டும் ரெடி. இதுக்கு பாக்ஸ் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம UPSல ஒய்ஃபை ரூட்டரில் கனெக்ட் பண்ணிட வேண்டாம். இந்த மாதிரி கேபிள்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு பேட்ரி பேக் பின்னாடி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட வேண்டாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் போட்டுட்டு நம்மளுடைய இன்வெர்ட்டர் ரெடி பண்ணிடலாம். நம்ம பேட்ரி பேக் ரெடி. இப்போ கனெக்ஷன் கொடுத்துட்டு பவர் சப்ளை ஆஃப் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். கனெக்ஷன் எப்படி கொடுத்துருக்கோன்னா, அடாப்டர்லேருந்து வர்ற மெயின் ஒயரை பேட்டரிக்கு இன்புட்டாக கொடுத்துட்டு பேட்டரிலேருந்து வர்ற அவுட்புட்டை நம்ம ரூட்டருக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இன்வெர்ட்டர் வந்து ஆன் ஆகிடும், அதாவது UPS வந்து ஆன்லேயே இருக்கும். கனெக்ஷன் வந்து பவர் சப்ளைலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பேட்டரிக்கு வந்துட்டு பேட்டரியிலேருந்து நமக்கு ரூட்டருக்கு போயிடும். ஸோ ரூட்டர் எப்போயுமே பவர் ஆன்லேயே இருக்கும். இப்போ நம்ம பவர் சப்ளை ஆஃப் பண்ணாலுமே இந்த ரூட்டர் வந்து ஆனில் தான் இருக்கும். இப்போ மெயின்ஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். மெயின்ஸ் ஆஃப் பண்ணிட்டோன்னா ஃபுல்லாக பவர் சப்ளை கட் ஆகிடும். ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு UPS ஆன்லேயே இருக்கும், ரூட்டர் ஆன்லேயே இருக்கும். ஸோ இது வந்து இந்த பேட்டரியோடைய பேக்கப்பில் இந்த ஆன்லேயே இருக்கும், ப்ராப்ளம் இருக்காது.